செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் ஆரம்பிக்கும் போதே ஒரு பீச்சில் எடுத்துட்டு போய் ஒரு பயங்கரமான வெயிட் மூமெண்ட்டை செட் பண்ணியிருந்தாங்க. செட் பண்ண கையோட பாத்தீங்கன்னா என்னடா இன்னைக்கு எபிசோட்லயும் பிரியங்கா அண்ட் வெக்கியோட கண்டென்ட் இல்லையே நினைச்சேன். கரெக்டா வந்தாங்கல்ல, வந்து மொத்தமா வந்து சம்மு சம்மு சம்முன்ற மாதிரி சம்காரத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அடுத்து இதுதான் இப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கப்புள்ஸ் ரெண்டு பேருமே அப்படி அவங்க மோதிக்கிட்டு அவங்க சண்டை போடுற ஒரு சரணங்கள். அதுக்கப்புறம் ஐயோ என்னடா கடைசி நாள் கூட இவ்வளோ சண்டையும் சச்சரிவுமா போகுது, நம்ம ஏதாவது கூல் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி கூலிங்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சாங் செக்ஷன் ஜாமிங் செக்ஷன் மாதிரி ஒரு செக்ஷனை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி போயிருக்குது. அது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க அதிகமாக இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் 34வது நாள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே கூப்பிட்டு போய் அந்த பீச்சில் வந்து சன்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் நிறைய பேருக்கு பீச்சுன்றது ஒரு ஃபேவரட் மூமெண்ட்டாக இருக்கும். எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க, அது பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக நேகா, தேஜஸ், வீணா மற்றும் தினேஷ், நிவேதிதா மற்றும் ஆபித், அதில் குறிப்பாக நிவேதிதா ஆபித் வந்து ஒரு லெட்டரை எழுதி அதில் ஒரு பாட்டிலில் போட்டு கடலில் தூக்கி வீசின தருணங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிச்சு. அங்கேருந்து நேராக வந்தால் பிரியங்காவும் வெக்கையும் எப்படி அவங்க ரெண்டு பேரும், ஏன்னா நேற்று வந்து அவ்வளோ கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு வெளியே போனவங்க இன்னைக்கு எப்படி ஒன்று சேர்றாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஆயா நடந்து போகிறாங்க தண்ணியில். அந்த அலைகளில் இருவரும் நடந்து போவ அங்கே வேற மாதிரி நல்லா ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டப்புன்னு பிரியங்கா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. குறிப்பாக வந்து வெக்கேக்கு ஃபேவரட்டான ஸ்பாட்டு தான் அந்த பீச்சு, அதுவும் கடைசி டேட்டு பிரியங்காவுக்கு பீச்சில் தான் அமையணுமான்ற மாதிரி அவருக்கு ஒரு ஏக்கம் வேற, ஃபீலிங்ஸ் வேற. இது நடக்குதா, உடனே வந்து நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. உடனே ஸோ பிடிக்கலன்னா சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லிட்டு போகும்போது எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது. ஓகே, இல்லை நீ ஜாலியாக சொல்கிறது சில விஷயங்கள் கூட எனக்கு ஹர்ட் ஆகுது, நீ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, ஃப்ரீயாக விட்டுரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பிரியங்கா சொல்லியாச்சு. இல்லை நீ ஜாலியாக பண்ணுற சில விஷயங்கள் எனக்கு ஹர்ட் ஆகுது, அது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி வெக்கே பேசுறாரு. ஓகே, நீ தானேப்பா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நீ என்ன சொல்லிட்ட, சண்டை போட்டு இதெல்லாம் வந்து நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட. ஸோ அதனால தான் நானும் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ ஒன்று நீ முடிவு எடுக்கணும், இல்லை நான் முடிவு எடுக்கணும். நான் முடிவு எடுத்துட்டேன், என்னோட நான் முயற்சி பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இதோட என்னை விட்டுருப்பா அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன்ற மாதிரி பிரியங்கா சொல்ல, இல்லை நான் எனக்கு டைம் வேணும்னு தான் கேட்டேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன், இல்லைப்பா நான் க்ளோஷருக்கு முடிவு வந்துட்டேன், நீ எடுக்கல நான் எடுத்துக்கிறேன், வேற என்ன பண்ணுறது, ஏன் உங்ககிட்ட ஏதாவது பேசும்போதெல்லாம் டவுன் பண்ணுற மாதிரியே இருக்கு, நான் டவுன் ஆகிற மாதிரியே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி வெக்கே எங்க ஓப்பனாக அவருக்கு தோன்ற விஷயங்களை உடைக்கிறார். ஓகே, இல்லை நீ இந்த ஷோவில் வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க வைக்க, நீ பண்ண இதுவால தான் வந்து நான் லவ் பண்ணனே, நீ போட்ட முயற்சியால தான் லவ் பண்ண. இத்தனை நாளில் ஒரு குறிப்பிட்ட கம்மி நாட்களில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், அதை நீ பண்ணியிருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் என்னுடைய ஆக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அது உனக்கு புரியலன்ற மாதிரி திரும்ப பேசுறீன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது லவ் இல்லாமல் எப்படி பண்ணுற, ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் ஆக்ஷனில் காமிச்சிட்டேன்றாங்க. பட் பிரியங்கா என்ன சொல்கிறாங்க, வேர்டில் சொல்லலை அப்படின்ற மாதிரி, எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டே இருக்கேப்பா அப்படின்னு. நம்மளே அதை பேசி நமக்கே அழுத்து போகுது. அதில் வந்து லவ் இல்லாமல் நீ இப்படிலாம் எப்படி பண்ணுற, இப்படி தான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை லவ்வோட தான் நான் பண்ணியிருக்கேன், அதுதான் என்னுடைய சிம்பிள் ஆஃப் லவ்வே இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நான் ஹாப்பியான லவ்வை தேடி இந்த மாதிரி விஷயத்தை தேடி தான் நான் எதிர்பார்த்து இங்கே வந்தேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிரியங்கா ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே அவர்கிட்ட சொல்ல, ஆஸ் அ ஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருந்தாந்தா யாருக்கா இருந்தாலும் நான் நோ தான் சொல்லியிருப்பேன், அதை அவர் சொல்ல வேண்டியது அவருடைய இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே பேசி பிரியிறாங்க. பேசி இதை நமக்குள்ள நடந்த நல்ல மூமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிப்போம், இதை இப்படியே விட்டுறலான்ற மாதிரி பிரேக்கப் சீன். அந்த இடத்துல பிரேக்கப் சீன் லிட்டரலாக நடக்குது. இன்னொரு பக்கம் இதுதான் அப்படின்னு பார்த்தா அங்கே வீணா மற்றும் இது, ஸோ வெளியே போயிட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் போது இதே மாதிரி ஆர்கானிக்காக வெளியே ரிலேஷன்ஷிப் போகும்னு நான் நம்புகிறேன், அது தானாக வரும், ஃபீலே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே டிஸ்கஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் நேகா அண்ட் தேஜஸ்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேருமே முத்தம் கொடுத்து கொட்ட தருணத்தை பார்க்க முடியும். அந்த விஷுவல்ஸை நான் போட முடியாது, நீங்களே பார்த்துக்கலாம். அவ்வளோ பெருசு இல்லை, பட் லிட்டில் பிட் ஒரு 1 to 2 செகண்ட்ஸாக இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அப்படின்றத வேணால் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு.
சரி இப்படிதான் நல்லபடியா போறாங்கல்ல நேகா அப்படின்னு நினைச்சா அடுத்த சம்பவம் தான் நடக்குது. என்னன்னா வெக்கே, தேஜஸ் அண்ட் நேகா உட்காந்து ஆள்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க தருணம் வந்து வெக்கே சாரி தேஜஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரே பொண்ணு கூட இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நாசுக்கா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பக்கத்துல இருக்க நேகா கேட்டுக்கிறாங்க. நேகா சோ தெரியும் ஆல்ரெடி தேஜஸோட பிஹேவியர் என்னன்ட்டு. அதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா, ஓ ஒரே பர்சன் இருக்கிறதுக்கு உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல கூப்பிட்டு போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது, ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு சொன்னான், ஆல்ரெடி நீ உன் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு, இவன் தப்புலாம் பண்ணியிருக்கான், இதை சரி பண்ணிக்கிறேன்னு முயற்சி பண்ணி இல்ல மக்களே, இப்படி லிப் மூமெண்ட் போயிட்டு டப்புன்னு வரும்போது இந்த பல்லு மேல இருக்கிற பல்லு கீழே படுதா, அந்த இடத்துல கரெக்டா சென்சிட்டிவ் ஆயிருது. ஓகே, என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்க போகும்போது யஷ்மின் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, என்னதான் தேஜஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே அவரை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு கேமரா முன்னாடின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நீ வந்து இந்த ஸ்பேஸ் கொடுக்காம இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தோணுது, என் ஃப்ரெண்டுக்கும் தோணுது, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது வந்து டென்ஷன் ஆயிட்டார். திஸ் இஸ் நாட் பிக் டீல் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி. அது எப்படி நீ 5 பேர் கூட இருக்குன்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த ஷோவை போர் அடிச்சிருச்சுன்னு நான் சொன்னம்மா, உன்னை சொல்லலம்மா, இது ஏமா நீ இப்படி பண்ற, ஸோ நீ சும்மா ஏதாவது ஒரு ரேண்டம் திங் எடுத்துட்டு வந்து இப்பெல்லாம் பேசுறமா, நீ ஏமா இப்பெல்லாம் பேசுறேன்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு தேஜஸ் பேக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நீ பேசவே தேவையில்ல போ, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போன்ற மாதிரி அந்த இடத்துல இவங்க நேகா ரியாக்ட் பண்ணிட்டு கம்முன்னு வெளியே வந்து ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு கதறி அழுகுறாங்க. கதறி கழுதி இன்னொரு பக்கம் அழும்போது பார்த்தீங்கன்னா தேஜஸ் போய் சமாதானப்படுத்துறேன்னு போறார். ஆனால் சமாதானப்படுத்த முடியுமா? ஏன்னா அவரே வந்து பல டைலாக் விட்டுருவாரு. என்ன பண்ணுவாரு, சூஸ் பண்ணிக்க இன்னொருத்தரன்னுவாரு, போர் அடிக்குதுன்னுவாரு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவார் தேஜஸ். அப்படி பேசி அவங்க அவுட் ஆயிடுவாங்க, திரும்ப ஏதாவது பண்ணுவார். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ருதிகா இதை பார்த்துட்டு உடனே குப்பீடா இருந்து என்ன பண்ணும், அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், அதுல இருந்து வெளியே எடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து குப்பீடு வந்து சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைசஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்த உடனே இங்கே எடுத்தங்க ஒருத்தன்னு முடிவு எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் கொடுத்துட்டு பார்க்கணும். நீங்கள் ஃபிசிக்கல் அபியூஸ் இந்த மாதிரிலாம் நடந்தால் அது ஒரு முடிவு எடுக்கிறதுல நியாயம் இருக்கு. இதில் டைம் கொடுத்து பாரு நேகா அப்படின்ற மாதிரி சொல்லி நேகாவை சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்ணிட்டாங்க குப்பிட். ஸோ குப்பிட் வேலையை கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தாங்க. இதை பார்த்து முடிச்சோன்னே சரி எல்லாரோடைய வைபும் வந்து பீச்சில் விட்டா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா, பீச் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே 4ஆம் மொழிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வழக்கம் தான், ஒரு ஷோ முடியுதுன்னா சங்கீத சொரங்கள் அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறது இது பிக் பாஸாக இருக்கட்டும், செகண்ட் லெவலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அவங்கள வந்து கூல் டவுன் பண்ணுற மாதிரி சம்பவங்கள் பண்ணுற மாதிரி அங்கே மியூசிக் செட்டப் வச்சு 3 பேரை கூப்பிட்டு வந்து பாட்டு பாடினாங்க. ஆனால் அந்த பாட்டுகள் எல்லாமே இதமாகவும் அழகாகவும் சூப்பராக இருந்தது, மாற்றுக்கிறதே இல்லை. நானுமே ரியலாக என்ஜாய் பண்ணேன். அதில் ஒரு 3 சாங் தான் போட்டிருப்பாங்க, பட் நல்ல சாங்காக இருந்தது. அதை கேட்டு முடிச்ச உடனே இவங்க வெளியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி வெக்கையை கூப்பிட்டு வச்சு அங்க பேசுறாங்க ஸ்ருதிகா, என்னதான் பிரச்சனை ஏதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க வெக்கைய ஒரு தரப்ப சொல்ல, அதை வந்து இவங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் குப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, இன்னைக்கு இரவு தான் இந்த வீட்டுல இருக்க போறீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், முடிஞ்சா பேசி சால்வ் பண்ணீங்க, நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிராண்ட் ஃபினாலேல மீண்டும் வந்து நான் சந்திக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.